வணக்கம் அலசல் நண்பர்களே. போன வீடியோவில் அதாவது மூலிகை 279ல் நம்ம கொடி மொச்சையை பற்றி நம்ம அலசணும். இந்த மொச்சை என்பது அவரையில் ஒரு வகை தான் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த கொடி மொச்சை வீடியோவில் இதில் போர் மொச்சை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. அது நிலத்தில் பயிரிடக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மொச்சை தான் போர் மொச்சை. இது நிலத்தில் விளைபயிர்களுக்கு இடையில் குறுக்க சால் அதாவது வரிசையாக பயிரிடப்பட்டு புதராக காணப்படுகிறது. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வெள்ளை நிற பூக்களை உடைய இனம், இன்னொன்று இந்த மாதிரி நீலம் கலந்த ஒரு பிங்க் நிறத்தில் பூ பூக்கக்கூடிய ஒரு இனம். இது 2 இனத்தையுமே இந்த சாலில் கலந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு இதை தெளிவாக காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மொச்சை இனத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடி மொச்சை, இன்னொன்று இந்த நிலத்தில் பயிரிடக்கூடிய இந்த வகை போர் மொச்சை. இந்த மாதிரி 2 வகையாக பிரிக்கலாம். இதுலேயும் உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் இதுவே நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போர் மொச்சை இது 2 கலந்து அதில் போட்டிருக்காங்க. மொச்சையை பொறுத்த அளவுக்கு கொடி மொச்சைக்கும் இந்த போர் மொச்சைக்கும் எந்த வித சத்துக்களில் வித்தியாசமோ அல்லது குணத்தில் வித்தியாசமோ எதுவுமே கிடையாது. ரெண்டுமே ஒரே பண்புகளை உடையது தான். ஆனால் பூக்கள் நிறம் அப்புறம் வளரக்கூடிய தன்மையில் மட்டும் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா கொடி மொச்சையில் காய்கள் காய்த்து பந்தலில் தொங்கும். இதில் பார்த்திங்கன்னா நிலத்தில் புதராக காணப்பட்டாலுமே பூக்களை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். செங்குத்தாக வானத்தை நோக்கி தான் இது பூக்காம்பை எழுப்பும். அதிலிருந்து பிஞ்சுகள் விட்டு காய்களும் செம்மந்தபடி இருந்தால் கூட வளையாது, கீழே தொங்காது. நேராக தான் குத்து வசமாக தான் இது காய்களை பூக்காம்பை விட்டு காய்க்குது. இதனுடைய கொடி அடர்த்தியாக பின்னி பனைஞ்சு கிடந்தாலுமே இது நம்ம புதருக்குள்ளேருந்து நம்ம கையை மட்டும் நீட்டுற மாதிரி இதனுடைய பூக்காம்புகள் எவ்வளோ புதராக இருந்தாலும் சரி தன்னுடைய பூக்காம்பை மட்டும் வெளியில் தூக்கி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிக்கும். அது எதுக்குன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காய் பறிக்க வசதியாக இருக்குது. இது உள்ளே ஒழிச்சுக்கிறாது. வெளியில் அதனுடைய காய்களை தனியாக தூக்கி நம்ம கொடுத்துறோம். அதனால் பறிக்கிறது ஒன்று ரொம்ப எளிது தான். அதிகமாக புதராக காணப்பட்டாலுமே இதை காய்களை பறிக்கிறதுக்கு நம்ம தேட தேவையில்லை. பூக்காம்பு மட்டும் வெளியில் தனியாக நமக்கு காமிச்சிடும். அதில் காய்களையும் விட்டுரும். அதனால நமக்கு பறிக்கிறது ரொம்ப எளிது. இது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூ அப்புறம் பிங்க் நிறப்பூ அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது ரெண்டுமே ஒரே மாதிரி சரஞ்சரமாக தான் பூ பூக்குது. நல்லா நிறைய காய்கள் இதில் கிடைக்குது. இது நிலத்தில் நல்லா பறந்து வளர்றதுனால இதில் கொஞ்சம் சத்துக்கள் அதிகம்னே சொல்லலாம். ஏன்னா நிலத்தில் நல்லா தாராளமான இடம் கிடக்கிறதுனால மழை நீர் அதிகமாக கிடைக்கிறதுனாலையும் இதில் அதிகமான சத்துக்களை உறிஞ்சி நமக்கு அதிகமான சத்துக்களை கொடுக்கக்கூடியது இந்த போர் மொச்சை. இது விற்பனைக்காகத்தான் இந்த மாதிரி நிலத்தில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. நம்ம வீட்டில் பந்தல் போட்டு படர விடுறது பார்த்திங்கன்னா நம்ம சொந்த பயன்பாட்டுக்கு தான் வளர்ப்போம். ஏன்னா வீட்டில் மெனக்கட்டு நம்ம பந்தல் போட்டு வளர்க்குறோம். இந்த மாதிரி நிலத்தில் பயிரிடுற நம்மளே எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. அதனால நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத விற்பனைக்கு பயன்படுத்தலாம். இப்போ மொச்சக்காய் பார்த்திங்கன்னா விலை 50 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது இந்த போர் மொச்சை. அதனால நல்லா மழை பெஞ்சு கை கொடுத்ததுன்னா நல்ல லாபம் இருக்குதுல. நீங்களும் உங்களுக்கு நிலம் இருந்ததுன்னா இதை பயிர் செஞ்சு பலன் பெறலாம். இது ஏற்கனவே சொன்னேன் புரத சுரங்கம் அப்படின்னு. புரதச்சத்து இதை அடிச்சுக்கவே முடியாது. இதில் அவ்வளவு இருக்குது. இதில் எந்த வித்தியாசமே கிடையாது. மொச்சை 2லேயுமே சத்துக்களும் குணங்களும் மருத்துவ குணங்களும் ஒன்று தான். அதனால் இதை நீங்கள் கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ ஒரு அடையாள வீடியோவுக்காக தான் உங்களுக்கு போட்டேன். ஏன்னா போர் மொச்சைன்னு சொல்லியிருந்தேன். அது நிறையா பேர் தெரிஞ்சிருக்காது, பார்த்துருக்க மாட்டீங்க. அதில் தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்னு போட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மொச்சக்காயினுடைய அறிவியல் பேர் மற்றும் குணங்கள், மருத்துவ குணங்கள் இது எல்லாம் எதுவுமே இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் கடைசியில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது வெறும் அடையாள விளக்க வீடியோ மட்டும்தான். மருத்துவ குணங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. தெளிவாக பார்த்துட்டு அப்புறமா இதை பாருங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக வரும். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு மூலிகை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.